السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தொழுகையில் சுஜூதில் நாம் இந்த துஆக்களை ஓதினால், நபிமார்கள் ஓதிய 3 துஆக்கள், இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆக்களின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். அந்த அளவுக்கு சிறந்த நபிமார்கள் ஓதிய 3 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம், அதாவது இன்றிலிருந்து நாம் ஒவ்வொரு சஜிதாவிலும் இந்த துஆவை ஓதுவோம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகையில் சஜிதாவில் கேட்கக்கூடிய துஆக்கள், சுஜூதிலே கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் கூறினார்கள், நான் தொழுகையில் ருக்கூவிலும் சுஜூதிலும் குர்ஆனினுடைய வசனங்களை ஓதுவதை விட்டும் நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றேன் என்று கூறினார்கள். இந்த இடங்களில் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகச்சிறந்த இடங்கள் இந்த ருக்கூவும் சுஜூதுமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சுஜூதிலே நபிமார்கள் ஓதிய இந்த 3 திக்ருகளையும் ஓதுவோம். மிகச்சிறந்த திக்ர், அதில் முதலாவது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய அந்த துஆ. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனினுடைய வயிற்றிலே இருந்த போது ஓதிய துஆ, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று வரக்கூடிய துஆ. இந்த துஆவை நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதாமல் இருந்திருந்தால் மறுமை நாள் வரைக்கும் அவர்கள் அந்த மீனினுடைய வயிற்றிலே இருந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இரண்டாவது துஆ, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், பொறுப்பேற்பவர்களில் அவனே மிகச் சிறந்தவன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ. அதே போன்று மூன்றாவது துஆ, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே எந்த விதமான ஒன்றும் இருக்கவில்லை. அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு எல்லா விடயத்தையும் கொடுத்தான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் என்று வரக்கூடிய இந்த துஆ. இந்த 3 துஆவையும் நாம் சஜிதாவிலே ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான். நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் இந்த துஆக்களின் மூலமாக பூர்த்தி செய்து தருவான்.